வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே பங்குனி மாதத்தில் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற தலைப்பில் இன்ற வீடியோ பிரிவானது பதிவுடன் இருக்கின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாசு தமிழ் வருஷம் பங்குனி மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம். பங்குனி மாதம் 4/12/2026 நாள் 18/3/2026 புதன்கிழமை அன்றுதான் சர்வத்திர அமாவாசை. செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம். தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் அமாவாசை தினத்தன்று தங்களது சிரசில் தலை முதல் பாதம் வரை கணவன் மனைவி இருவருமே ஸ்நானம் செய்ய வேண்டும். முக்கியமாக அமாவாசை தினத்தன்று வாசலில் நிச்சயமாக கண்டிப்பாக கோலம் போட வேண்டும். அன்றைய தினம் தங்களது தாயாருக்கோ தகப்பனாருக்கோ வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் வந்தால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மா முடிந்தவுடன் கண்டிப்பாக வாசலில் ஜலத்தை நீரை தெளித்து கோலம் போட வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும், அதாவது இந்த பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருமே தகப்பனார் தயார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இவர்கள் தான் செய்யணும், அவர்கள் தான் செய்யணுங்கிற எந்த விதமான சட்டமும் கிடையாது. எல்லாருமே பண்ணித்தான் தீரணும். அமாவாசையில் பித்திருக்களை முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியில் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உருண்டியாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும். பிறகு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சை அரிசி, வெல்லம் கலந்து கொடுக்க வேண்டும். அனாதை ஆசிரமத்தில் இல்லங்களில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். நமது அன்றாட குடிகளை மட்டுமே செய்ய வேண்டும். அனைவரும் தாங்கள் சமைக்கும் சமையலில் பச்சை அரிசியில் மட்டும்தான் இன்றைய தினம் சாதம் செய்ய வேண்டும். அனைவரும் அதைத்தான் சாப்பிட வேண்டும். சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய், சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அவரைக்காய், கொத்துவரங்காய், வெள்ளை பூசணிக்காய், இந்த பதார்த்தங்களைத்தான் சேர்க்க வேண்டும். செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம். அமாவாசை தினத்தன்று புருஷர்கள், ஆண்கள், ஸ்திரீகள், பெண்கள், அவருடைய குழந்தைகள் யாருமே, அதாவது தாயார் தகப்பனார் இருக்கக்கூடியவர்கள் அமாவாசை தினத்தன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அமாவாசை தினத்தன்று புருஷர்களாகப்பட்ட ஆண்கள் வபனம், க்ஷவரம், அதாவது ஷேவிங், கட்டிங், தலைமுடி வெட்டிக் கொள்வது போன்றவற்றை செய்யக்கூடாது. முக்கியமாக தாயார் தகப்பனார் உள்ளவர்கள் சாதாரணமாகவே தங்களுடைய சிரசில் தலையில் ஜலத்தை நீரை விட்டு ஸ்நானம் செய்து குளிக்கக்கூடாது. சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு, மசாலா பொடி, புலாவ் ஆகியவற்றை எக்காலத்திலும் எல்லா விதமான அமாவாசை நாட்கள், புண்ணியகால நாட்களில் சேர்த்து கொள்ளக்கூடாது. எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய வழிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது. ஏனெனில் அமாவாசை என்பது ஒரே இருட்டு நாள். வாழ்க வளமுடன், நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.